தலைவர்களின் நிறைவான வாழ்த்துக்களோடு பாராட்டுதலோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் கம்பம் தொகுதியில் கம்பம் வாக்காளர்களை நம்பி என்னுடைய சேவையை பாராட்டி இங்கே வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 4 நாட்களாக மக்களை சந்தித்து வருகின்றேன். சென்ற இடங்களிலெல்லாம் முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய சிறப்பான திட்டங்களை பற்றி எடுத்து சொல்கின்றார்கள். குறிப்பாக பெண்கள் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியதை பெருமையாக சொல்லுகின்றார்கள். எதிர்காலத்தில் அது 2000 ரூபாயாக வழங்கப்படும் என்பதனையும் நம்பிக்கையோடு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடந்த 3 மாதத்திற்கு முன்தொகையாக ரூபாய் 5000 வழங்கியது தேர்தல் காரணத்தை காட்டி 3000 நிறுத்தி விடுவார்கள் என்று தலைவர் உணர்ந்து அதை முன்தொகையாக 3000 ரூபாயும் எதிர்காலத்தில் 2000 ரூபாய் உறுதியாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துகின்ற வகையில் 5000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல காலை உணவு திட்டம் மிக சிறப்பான உணவு திட்டம். ஊட்டச்சத்து குறைபாடுள்ள மாணவர்களால் சரியான கல்வி கற்க முடியாது, கற்றல் திறன் குறைவாக இருக்கும். எனவே தலைவர் தளபதி அவர்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் சிந்திக்காத ஒன்றை 20,57,000 மாணவர்களுக்கு அரசு துவக்கப் பள்ளியில் மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளியில் அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டதை நீட்டித்து இன்றைக்கு 8வது வகுப்பு வரைக்கும் அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று சொன்னால் அதை மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள்லாம் பாராட்டுகின்றார்கள். தினமொன்றுக்கு 52 லட்சம் பெண்கள் விடியல் பயணத்தில் பயணிக்கின்றார்கள். அது பொருளாதார வளர்ச்சி, பெண்களின் உழைப்பு, பெண்களின் பங்களிப்பு அதிகரித்திருக்கின்றது. அந்த வகையில் அதுவும் பாராட்டப்பட்டிருக்கின்றது. நாட்டில் தொழில் முக்கியம் என்கின்ற அந்த அவசியத்தை உணர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் 12 லட்சம் கோடி முதலீட்டில் 45 லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குகின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்ற திராவிட மாடல் அரசு மக்கள் மத்தியிலே நல்ல பெயரை எடுத்திருக்கின்றது. என்னை பொறுத்த வகையில் நான் ஒரு அடையாளம், ஒரு முகம்தான். என்னுடைய வெற்றி என்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய உழைப்பும், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவருடைய திட்டங்களும், தொண்டர்களுடைய உழைப்பும், மக்களுடைய நல்லாதரவும் உறுதியாக கம்பம் தொகுதியிலே உதயசூரியன் மீண்டும் உதயமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ நீங்கள் வெற்றி பெற்ற கம்பம் தொகுதி மக்களுக்கு என்ன விதமான வாக்குறுதிகள் கொடுப்பீங்க, என்னென்ன காரியங்கள் செய்வீங்க? கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்றிட்டேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்களே வந்திருக்கீங்க. கம்பத்தில் ஒருங்கிணைந்த மகப்பேறு பச்சிளம் குழந்தை பராமரிப்பு, அது சீமாங் சென்டர்னு சொல்லுவாங்க, 12 கோடியில் கொண்டு வந்திருக்கேன். குஞ்சு தொற்று நோய்க்கெல்லாம் பரிசோதனை பண்ணணும்னா வெளியே போய் செய்யணும், காணாமலுக்கு போகணும். இப்போ ஒருங்கிணைந்த ஆய்வு மையம் கம்பத்தில் கொண்டு வந்திருக்கேன். டயாலிசிஸ் பண்ணணும்னா தேனிக்கு போகணும், இப்போ டயாலிசிஸ் யூனிட்டை கம்பத்தில் கொண்டு வந்திருக்கேன். செவிலியருக்கு ஓய்வு விடுதி கொண்டு வந்திருக்கேன். கம்பத்தை பொறுத்தளவு உங்களுக்கு தெரியும், காசி விஸ்வநாதர் கோயில் 18 வருஷமாக கும்பாபிஷேகம் நடக்கலை. அங்கே ஒரு கல்யாண மண்டபம் 4 கோடியில் கட்டி முடிச்சாச்சு. உணவு கூட கட்டி முடிச்சாச்சு. பரதநாட்டியம் தினமும் சொற்பொழிப்பு நடத்துவதற்கு கலைக்கூடம் அருமையாக பண்ணியிருக்கு. இந்த உத்தமபாளையிலே பாருங்கள், ட்ராமான்னு சொல்லி ஒரு அவசர சிகிச்சை பிறகு 8 கோடி ரூபாயில் கட்டியிருக்கு. புதுப்பட்டி, அனுமந்தம்பட்டி, பாளையம், சின்னமனூர், ஓடப்பட்டியில் அமிர்த திட்டம் 24 மணி நேரமும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய திட்டம் வந்திருக்கு. எண்ணற்ற சாலைகள் வசதி, கிட்டத்தட்ட 180 வகுப்பறை கட்டடங்கள் கட்டியிருக்கேன். மாற்றுத்திறனாளிக்கு 57 ஸ்கூட்டர் கொடுத்துருக்கேன். முல்லைப்பெரியார் உரிமை குறித்து சட்டமன்றத்தில் 2 தடவை பேசியிருக்கேன். தஞ்சாவூர் எம்எல்ஏக்கள் பேச வேண்டிய காவிரி யார் உரிமை பிரச்சனை குறித்தும் அங்கே அசம்பிளியில் பேசியிருக்கேன். கண்ணகி கோட்டத்தை பற்றி பேசியிருக்கேன். பெண்ணிக்கு சிலை பற்றியும் பேசியிருக்கேன். ஒரு பிரச்சனை பாக்கி இல்லை, எல்லாம் பேசியிருக்கேன். பேசி முடிச்சிருக்கீங்க. இப்போ எதிர்வரும் காலங்களில் மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது தலைவர் அறிவிச்ச அறிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி திட்டங்கள்? தலைவர் அறிவிச்ச அறிவிக்கை இங்கே பிரதான பிரச்சனை என்பது விவசாயம் தான். அது புத்தமுத்து கால்வாய் திட்டம் மறுசீரமைப்பு பண்ணியாச்சு. 18ஆம் கால்வாயும் 10 கோடியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்முகா நதி திட்டத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சார்ந்த பிரச்சனைங்கிறது முல்லைப்பெரியார் பிரச்சனை. அதன் உரிமைக்காக மீண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள்
உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்துவார்கள், மத்திய அரசும் வலியுறுத்துவார்கள். அதுதான் பிரதான பிரச்சனை நம்ம தொகுதியில். மற்ற எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு. சொல்றது நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஐயா, இந்த சட்டமன்ற தேர்தலையாச்சிலும் புத்தாம்பாளையம் கிராம சபையில் அம்பேத்கர் சிலை கொண்டு வர முடியுமா? நிச்சயமா கொண்டு வரும். அதுல ஒன்றும் நீங்க சந்தேகமே பட வேணாம். ஒரு இறுதி நிலையில் இருக்கு. அதுல ஒன்றும் இருக்கு. இளைஞருக்கு வேலை வாய்ப்புல என்ன மாதிரி 30 லட்சம் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் சொன்னான்ல, நம்ம தொகுதிக்கு நான் முதல்வன் திட்டத்துல 41 லட்சம் பேருக்கு 2384 கல்வி நிறுவனங்கள்ல திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து 3,67,000 பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. கல்வி என்பது படித்தால் மட்டும் போதாது. ஒவ்வொரு கல்வியிலும் ஒவ்வொரு பாடத்திலும் அதுல திறன் முன்னேற்றம், திறன் மேம்பாடு வேணும். அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் வேணும். அது ஹைலி ஸ்கில்டு ஹியூமன் ரிசோர்ஸை நம்ம தலைவர் கொடுக்குறாரு. அதனால வேலை வாய்ப்பு பிரச்சனை தாராளமா கொட்டி கிடக்குது தமிழ்நாட்டில். தாவேக வேட்பாளர் பின்தங்கிய தொகுதின்னு சொல்றாரு. அதுக்கு கருத்து சொல்ல விரும்பவில்லைங்க. பின்தங்கிய தொகுதின்னு சொன்னா 5 முறை என்னை வெற்றி பெற வச்சிருக்காங்க. தொகுதியை நல்லா செய்யாம என்னை 5 முறை ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்களா? 6வது முறையாக நீங்க பார்க்கத்தான் போறீங்க. பெரிய முரட்டு வெற்றியை கொடுக்க போறாங்க. நீங்க